சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வீரப்பா அவங்களுடைய சொந்த ஊரான செங்கப்பாடிக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றின் கிழக்கு பக்கம் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய கொங்குருப்பட்டிங்கிற ஊரை சேர்ந்த வீரப்பன் அவர்களுடைய தூரத்து உறவினரான செந்தில் அப்படிங்கிற ஒரு தம்பி யானை வேட்டையில் ஈடுபட்டிருக்காரு. அவரை போலீஸார் பிடிச்சி வனத்துறை காவலர்கள் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருந்தப்போ தப்பிச்சு ஓடிட்டார் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த மார்ச் 18ஆம் தேதி அவர் தப்பிச்சு போனதிலிருந்து தொடர்ந்து வனத்துறையும் காவல்துறையும் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவர் எங்கே போனார் என்ன அப்படிங்கிற தகவல்கள் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் கிடைக்கவே இல்லை. உள்ளூர் மக்களையும் அவர் யாரும் எங்கேயும் சந்திச்சதான தகவல் இல்லாத நிலையிலேயே 17 நாட்கள் கடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு மாலை கொங்குருப்பட்டிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் வலது பக்கம் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பாலமலை அப்படிங்கிற ஒரு மலை உச்சியில் செந்தில் உயிரிழந்த நிலையில் உடல் கிடக்கிறதா சொல்லி பெண்ணாகரம் வனத்துறைக்கு தகவல் வந்திருக்குது. அதுக்கு பிறகு வனத்துறை அலுவலர்கள் மறுநாள் காலையில், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அந்த மலைப்பகுதியில் போய் செந்திலுடைய உடலை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உயிரிழந்து கிடந்த செந்திலுடைய உடல் மேலே ஒரு 4.5 அடி நீளமுள்ள ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்குது. அவருடைய முகத்தின் முன்பகுதி முழுக்கவும் சிதைஞ்சு போன நிலையில் அவருடைய உடல் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அந்த காட்டுப்பகுதியில் கடந்து உடம்பில் இருந்த எல்லா விதமான கொழுப்பும் வெப்பத்தில் கரைஞ்சி போய் எலும்புக்கூடும் மேலே தோடும் பொருத்தப்பட்ட நிலையில் அந்த உடலை கைப்பற்றி எடுத்திருக்காங்க. முதல்ல இது செந்தில் உடல் தானா அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி, மற்ற அப்பா ஏற்கனவே கைதாகி நீதிமன்ற காவல் இருக்கார், மற்ற அண்ணன், பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர் எல்லாம் கூட்டி போய் கேட்டிருக்காங்க. அவருடைய உடல் இருந்த அமைப்பையும் அவர் அணிந்திருந்த பேண்ட்டையும் பார்த்துட்டு இது செந்திலுடைய உடல் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி தூரத்தில் ஒரு மரத்தினுடைய கிளையில் ஒரு தண்ணி பாட்டில், மினரல் வாட்டர் பாட்டில் ஒன்று தொங்கிட்டு இருக்குது. அது காடுகளுக்குள்ளே போகக்கூடியவங்க, ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு பாட்டிலில் பாதி தண்ணி இருக்குது. அந்த தண்ணியும் ஒரு 10 நாளைக்கு மேலே வெயிலே தொங்கிட்டு இருந்ததில் அதனுடைய நிறம் மாறி போயிருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு 2 கேரியர் பேக், அது யாராவது தரையில் போனால் விரித்து உட்கார்ற மாதிரியான 2 பிளாஸ்டிக் சீட்டு, அது இல்லாமல் அவர் போட்டிருந்த சட்டை, தன்னுடைய இடுப்பில் இருந்த பெல்ட்டை கழட்டி அந்த மரத்தில் வச்சுருக்காரு. இது அங்கே இருந்து கைப்பற்றியிருக்காங்க. அது தவிர துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் மருந்தும் அதுக்கான தோட்டமும் இருந்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாமே அவர் இருந்த அந்த இடத்துல மரத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. செந்தில் உயிரிழந்து கிடந்த அந்த நிலையை பார்த்த உடனே உள்ளூர் மக்கள் தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இது வனத்துறையினர் தான் கூட்டி போய் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அவர் சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. வனத்துறையினரும் இதை பற்றி எதுவும் தெளிவாக சொல்லாத ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. உள்ளூர் மக்கள் இது திட்டமிட்ட போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்திலை கைவிலங்கோடு பெண்ணாகரம் வனத்துறையினர் அந்த கொங்குருப்பட்டி கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கிருந்து அவர் ஏற்கனவே யானை வேட்டையாடி தாம் பதுக்கி வைத்திருக்கிற யானை தந்தத்தினுடைய அந்த அறுத்த பிசிறுகளையும் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட நாட்டு துப்பாக்கியும் எடுத்து தரேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து கூட்டிகிட்டு போன போது உள்ளூர் மக்கள் யாரையும் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு 2 துப்பாக்கி எடுத்திருக்காங்க. 2 துப்பாக்கியுமே வெவ்வேறு இடங்களில், அதாவது அவருடைய வீடு இருந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்றும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்றும் எடுத்திருக்காங்க. அந்த 2 துப்பாக்கியும் எடுத்து லோடு செஞ்சு வச்சுருந்த அந்த துப்பாக்கியை அன்லோடு பண்ணுறதுக்காக செந்திலிட்டையே கொடுத்து ஃபயர் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. அதை ஃபயர் பண்ணி காட்டியிருக்கான். அதுக்கு பிறகு அந்த பிசிறு, யானை தந்தத்தினுடைய பிசிறுகளை அறுத்த இடத்த காட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துலையும் அந்த யானை தந்தத்தினுடைய அறுத்த பகுதிகளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பயன்படுத்தின பிளேடு எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அது வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்கேருந்து செந்தில் தப்பிச்சு ஓடிட்டு தான் சொல்கிறாங்க. அதை நாங்கள் யாரும் பார்க்கல. 2 துப்பாக்கியையும் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட செந்தில் எடுத்து கொடுத்தப்ப எடுத்த வீடியோ பதிவுகளை எங்கிட்ட காட்டினாங்க. யானை தந்தத்தினுடைய பிசிறுகளை அறுத்து எடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து அவர் எடுத்து கொடுத்ததையும் அங்கிருந்து தப்பிச்சு போனதையும் வீடியோவை இவங்ககிட்ட எங்களை காட்ட மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அங்கிருந்து செந்தில் தப்பிச்சு போனதாக சொல்லிவிட்டு பெரும்பாலான அதிகாரிகள் திரும்பி வந்துட்டாங்க. ஒரு 6-7 பேர், அதில் குறிப்பாக கர்நாடகாவை சேர்ந்த 2 வனத்துறை கார்டும் கூட போயிருக்காங்க. இவங்க எல்லாமே
செந்திலை பின்தொடர்ந்து தேடிக்கிட்டு போனதாக சொன்னாங்க. இவங்க 12 மணிக்கு செந்திலை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த துப்பாக்கி ரெண்டையும் அறுத்து கொடுத்த யானத்தந்தத்தினுடைய பிசுறுகளை எடுத்து கொடுத்தா சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1:45 2 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அதாவது போனதுலேருந்து 2 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் தப்பி ஓடின செந்திலை தேடிக்கிட்டு போனதாக சொல்லக்கூடிய 6-7 வனத்துறை அதிகாரிகள் மாலை 6 மணிக்கு தான் திரும்பி வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருந்தால் எங்களை யாரையும் காட்டுக்குள்ளே நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாலமலையினுடைய உச்சியில் வச்சு செந்திலை சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் மாலை 6 மணிக்கு கீழே வந்து காணாமல் போயிட்டாங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட மார்ச் 18 19ஆம் தேதி காலையிலிருந்து இப்போ செந்திலுடைய உடல் பாலமலையினுடைய உச்சியில் மீட்கப்பட்ட இந்த நாள் வரைக்கும் யாரையும் காட்டுக்குள்ளே போக வேணான்னு சொல்லி செந்திலுடைய வீட்டுக்கு முன்னால் கொங்குருப்பட்டியிலேயே ஒரு 10-12 வனத்துறை அதிகாரிகளும் ஆண் பெண் அதிகாரிகள் எல்லோரும் காவல்துறையினரையும் காவலுக்கு வச்சுட்டாங்க. நாங்கள் யாரும் காட்டுக்குள்ளே போக முடியல. ஆடு மாடுகளை கூட காலையில் அவுத்து முடிக்கிட்டு சாயங்காலம் அப்படி மாடு ஆடு திரும்பி வந்துன்னா அதை பிடிச்சி பட்டியல் அடைக்க வேண்டிய வேலையை தான் செஞ்சுட்டு காட்டுக்குள்ளே யாரையுமே போக விடலை. போக விட்டு தான் நாங்கள் 2 நாள்லேயே கூட அந்த பக்கத்துக்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்க போகும்போது பார்த்துருப்போம். இது வனத்துறையினர் திட்டமிட்டு செந்திலை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கணும். செந்தில் சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் அவர் தப்பிச்சு போன இடத்துலேருந்து கைவிலங்கோடு தப்பிச்சு ஓடுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ செந்திலுடைய உடலில் கைவிலங்கு இல்லை. இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக வனத்துறை தான் கொண்டு இருக்கணும். இதுக்கான இழப்பீடு, செந்திலை கொண்டு போய் கொண்டதுக்கான இழப்பீடை வனத்துறையிட்ட அரசு வாங்கி தரணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. இதை பற்றி செந்திலுடைய மனைவி சித்ராவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. இதில் உண்மையில் என்ன நடந்ததுன்னு நம்ம வனத்துறை அதிகாரிகள் அந்த ஃபீல்டுக்கு போயிருந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, செந்திலுடைய வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அவங்க வீட்டில் அவங்களுடைய அண்ணியும் அம்மாவும் வேறு ஆளுங்க யாரும் இல்லை. ஏன்னா செந்திலுடைய அப்பா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பெண்ணாகரம் வனத்துறை அலுவலகத்தில் இருந்தார். அவருடைய சித்தப்பா பையன் கைது செய்யப்பட்டு அவரும் அங்கே இருந்தார். செந்திலுடைய மனைவியும் விசாரணைக்காக இங்கே பெண்ணாகரத்தில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் நாங்கள் செந்திலை அங்கே கூட்டிகிட்டு போனோம். செந்திலை கூட்டிகிட்டு போகும்போது கூட யார் ஆளில் கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அங்கே வேறு ஆண் ஆள்கள் யாரும் இல்லை, பொம்பளைங்க தான் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட காட்டிட்டு நாங்கள் நேராக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போன அந்த காட்சிகள் எல்லாமே எங்களோட வந்திருந்த அதிகாரிகள் ஒரு சிலர் மொபைலில் வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. 2 துப்பாக்கியும் எடுத்து கொடுத்து அதை அன்லோட் பண்ணுற காட்சிகளையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்ததாக யானந்தந்தத்தினுடைய அந்த பிசுறுகளை யாருக்கு பயன்படுத்தின இடத்த கூட்டு போயிட்டு அதையும் எடுத்து கொடுத்துறாரு. மருந்து பை உள்ளிட்ட மற்றதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடைசியாக எங்கள் சித்தப்பா வச்சுருக்கிற இன்னொரு துப்பாக்கியும், அதாவது சித்தப்பா செல்வம் அவரும் பையன் விஜயகுமார் 2 பேரும் ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கி இருக்கிற இடமா எனக்கு தெரியும், நான் அதை வேணாலும் எடுத்துறேன் சார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ முதல்ல அந்த அறுத்த பிளேடு எங்கே இருக்குன்னு கேட்டால், கேட்கும்போது வீட்டில் இருக்குண்ணா. சரி நம்ம வீட்டில் போய் நம்ம அதை திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம், கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒன்று போடவான்னு திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆயத்தமான அந்த நேரத்தில் தான் இனி தப்பிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் நின்றுட்டு இருந்த அந்த பாறை எல்லாமே குத்து அங்கங்கே பாறையாக இருந்தது. அந்த பாறைகளுக்கு இடைப்பட்ட ஒரு புதரில் தான் கொண்டு போய் அந்த யானத்தை அறுத்துருந்து அதனுடைய பீஸெல்லாம் கிடந்தது. அந்த இடத்துல எல்லாமே ஆளுக்கு ஒரு பாறை மேலே இருந்துட்டு அவனை மேலே வாடான்னு சொல்லும்போது மேலே வந்தவன் வலது பக்கம் இருந்த ஒரு பள்ளத்தில் எட்டி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். பாறை மேலே நின்றுட்டு இருந்த அதிகாரிகள் கீழே இறங்கி அதுக்கான ஓடுறதுக்கு ஆயத்தமாகி பின்னால் துரத்தி போகிறதுக்குள்ளே அவன் கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி தூரம் தள்ளி போயிட்டான். அந்த பாறை மேலேருந்து கீழே இறங்கி ஓடும்போது 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அதில் குறிப்பாக கர்நாடக வனத்துறை அலுவலர் ஒருத்தர் சந்துருங்கிற ஒரு கார்டும் கீழே விழுந்து அவருக்கும் கையில் பிசகு ஏற்பட்டுருச்சு. எல்லாமே திறந்து ஓடி போய் பார்த்தாங்க. ஓடும்போது ஒரு 6-7 பேர் மட்டும் துரத்திட்டு ஓட முடிஞ்சது. மீதி எல்லோரும் நம்ம போனால் அங்கேருந்து கிளம்பிடுவோம்னு திரும்பி வந்துட்டோம். வந்து கொங்குருப்பட்டியில் செந்திலுடைய வீட்டுக்கு முன்னால் தான் நாங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இந்த ஓடின ஆளுங்க எல்லாமே தனித்தனியாக ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடினவங்க. பிறகு எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு தப்பி ஓடினவன் இன்னொரு நாட்டு துப்பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அது ஏதாவது பக்கத்தில் இருந்து அவன் எடுத்து லோட் பண்ணியிருந்தானா நம்ம ரொம்ப தூரம் தேடிட்டு போகிறது சிக்கலாகிடும். பயத்தில் நம்மளை ஒரு வேலை சுட்டாலும் சுட்டுருவான். செந்தில் தப்பிச்சு ஓடின இடத்துல குடி தண்ணீருக்கான வசதி எதுவும் கிடையாது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போனால் கோடுபாய் கிணறுங்கிற இடத்துல தான் தண்ணி இருக்குது. அதை விட்டால் இந்த இடத்துலையே கோரத்திட்டு பள்ளம் அப்படிங்கிற ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு அவன் வரலாம் அப்படிங்கிறனால அந்த கோரத்திட்டு பள்ளத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் எல்லாமே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காந்துருந்துட்டு அதுக்கு பிறகும் அவன் வரலைனதுக்கு பிறகு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுக்கு பிறகும் உள்ளூர் மக்களை நீங்கள் காட்டுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து கண்காணிச்சதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது. இங்கிருந்து யாராவது வன அலுவலர்களோ அல்லது காவல்துறையினரோ உள்ள 1-2 பேர் போனாங்கன்னா சுட்டுட்டு அவன் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தேவையில்லாத ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியிருந்ததுனால நாங்கள் போகலை. மக்களை அங்கே உள்ளே போக வேண்டாம்னு சொன்னது. போனாங்கன்னா
கையில் இருக்கிற விலங்கை கழட்டி விட சொல்லி இவன் கேட்பான். அது அவங்க ஒரு தர்வசங்கமான ஒரு சூழல் உருவாக்கி விட்டுரும். அதனால் நாங்கள் மக்களை யாரும் போக வேணாம், அவன் எப்படியும் உணவு தேடி வீட்டுக்கு வந்தாகணும், அதனால் நம்ம வீட்டில் இருந்து கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவனுடைய வீட்டிலே நாங்கள் காவலுக்காக இருந்துகிட்டு இருந்தோம். மற்ற எந்த நோக்கமும் கிடையாது. இது ஒரு சாதாரண வழக்கு தான். இந்த வழக்கு இவ்வளோ தூரம் பயந்து ஓடுவாங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் தைரியமாக வீட்லேயே காவல் இருந்துக்கிட்டு அவனுடைய மனைவி மற்ற குடும்பத்தார் எந்த மாதிரி நடவடிக்கை இருக்காங்க, ஏதாவது ஃபோன் மூலமாக தொடர்பு வருதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் 2 நாளுக்கு பிறகு அந்த காட்டுப்பகுதிக்கு அவன் திரும்ப தொடர்புக்கு வரல அப்படின்னு முடிவுக்கு பிறகு அவன் சொந்த ஊரான நாட்ராபாளையம் பகுதிக்கு காட்டு வழியாகவே நடந்து போயிருப்பான். அதனால் அங்கேயும் இருக்கிற ஆட்கள் நம்ம விசாரிப்போம். அங்கே ஒரு டீம் எங்கள் அதிகாரிகள் போய் அங்கேருந்து சில ஆளுகளுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு அங்கேயும் நம்ம ஸ்பை ஏற்பாடு பண்ணி அங்கே வந்தான்னா தூக்கிறதுக்கான முடிவுகளோடு இருந்தோம். இந்த சூழல் தான் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் ஆடு மாடு காட்டுக்குள்ளே போனது திரும்ப பட்டிக்கு வரல அப்படின்னு தேடிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா வழக்கமாக அந்த பகுதியில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு 4:30-5 மணிக்கு பிறகு திரும்பி வந்துடும். இவர் போனவருடைய ஆடு மாடுகள் கிட்டத்தட்ட 6-6:15 மணி வரைக்கும் வரலைங்கிறது பிறகு ஒரு மாட்டை தேடிட்டு போயிருக்காரு. போகும்போது பாலமலை உச்சியில் உயிரற்ற உடல் கிடக்குது, அது செந்திலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு சொன்னார். உடனே நாங்களும் அந்த தகவல் தெரிஞ்சோடனே எங்கள் பாதுகாப்பு பணியிலேருந்து வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே நாங்கள் திரும்பி வர சொல்லிட்டோம். திரும்பி வந்ததுக்கு பிறகு 4ஆம் தேதி காலையில் பெண்ணாகரத்துலேருந்து போலீஸ் டீமோடு நாங்கள் போய் பாடி எடுத்தோம். இதுதான் நடந்தது. நாங்கள் செந்திலை கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கான சூழலும் இல்லை. செந்தில் உடல் கைப்பற்றப்பட்ட இடம் எந்த மாதிரியான இடம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 450-500 அடி உயரமுள்ள ஒரு சின்ன கரட்டினுடைய உச்சி பகுதி. அதனுடைய பின்பக்கத்தில் ஒரு 300-400 அடி தூரம் போனோம்னா கொஞ்சம் அடர்ந்த மரங்கள் இருக்கிற பகுதியாக இருக்குது. ஆனால் செந்தில் உடல் கிடந்த இடமும் அதற்கு முன்னால் உள்ள பகுதியும் மரங்கள் அடர்த்தியாக இல்லாத குத்து மரங்கள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்துலேருந்து நேர் மேற்கு பார்த்தோம்னா செங்கப்பாடி வனத்துறை அலுவலகம், செங்கப்பாடி ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர், கொங்குருப்பட்டியில் இருக்கிற செந்திலுடைய வீடு எல்லாமே பார்வையில் தெளிவாக தெரியக்கூடிய இடத்துல தான் அவனுடைய உடல் கிடந்திருக்கு. அந்த இடத்துல செந்தில் யாராவது தன்னை தேடி வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வண்டியில் இங்கே வந்து இறங்குறாங்களா, மலை மேலே ஏறி வர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வசதி அங்கே தான் வந்து உட்கார்ந்துருக்கான். உணவு கிடைக்காத ஒரு சூழலில், தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழலில் தற்கொலை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வனத்துறை அதிகாரிகள் கூட்டிகிட்டு போய் ஒருத்தனை சுட்டுக்கொள்கிற மாதிரியான சூழல் இருந்திருந்தால் அது சத்தம் வெளியில் அதிகமாக வராத ஒரு பள்ளமான இடத்துல, மக்களுடைய பார்வைக்கு தெரியாத இடத்துல வேணால் அதை செய்கிறதுக்கு சாத்தியம் இருக்கும். ஆனால் இந்த இடம் வெளியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து யார் பார்த்தாலுமே அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிறது தெரியக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் துப்பாக்கியில் சுட்டு அவனை என்கவுண்டர் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக அந்த சத்தம் ஊருக்கு கேட்டிருக்கும். ஊர் மக்கள் யாராவது அந்த பக்கம் பார்த்துருந்தா கூட காக்கி சீருடையில் அதிகாரிகள் அந்த பக்கம் போகிறது தெரிஞ்சிருக்கு. இந்த இடம் என்கவுண்டர் செய்கிறதுக்கான ஏற்ற இடம் இல்லை. அவன் பதுங்கி இருந்து போலீஸோ வனத்துறையோ தன்னை தேடிட்டு அங்கே வர்றாங்களாங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இருந்த இடத்துல தான் ஏதோ ஒரு சூழலில் மனமுடைந்து தற்கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்திலுடைய உடல் இருக்கிற அமைப்பை பார்த்தாலும் அது தற்கொலைங்கிற மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது. ஏன்னா இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு மருத்துவரையும் இந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் காட்டி நம்ம பார்க்கும்போது அவங்கள தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் அதாவது ஆயுதம் தாங்கி இருக்கிற குழுவை சேர்ந்த யாராவது தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா பெரும்பாலும் அவங்க நின்றுக்கிட்டோ அல்லது உட்காந்துக்கிட்டோ ஒரு பொசிஷனில் அந்த துப்பாக்கியினுடைய பைப் முனையை தாவாக்குட்டையினுடைய இந்த கீழ்ப்பகுதியில் வச்சுக்கிட்டு நிலத்தில் ஊனி இருக்கிற துப்பாக்கியினுடைய லிவரை வலது கால் அல்லது இடது கால் பெருவரில் தள்ளி விட்டு அதிலிருந்து தோட்டா வர வச்சு இந்த பக்கம் தான் விடுவாங்க. அப்படி தோட்டா மேலே வந்து இந்த தொண்டைக்குழியில் ஏறும்போது தலை லேசாக சாஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இந்த தொண்டைக்குழியினுடைய கீழ் பகுடு மட்டும் விட்டுட்டு மேல் பகுடுலேருந்து மேலே இருக்கிற தலை முழுவதும் சிதறி போயிடும். செந்தில் இறந்து கிடக்கிற அமைப்பும் அவர் மேலே துப்பாக்கி இருக்கிற அமைப்பும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்துருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய முன் பகுட்டினுடைய அந்த பல் பின்பக்கம் அவர் உட்கார்ந்துருந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் கிடக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல நீண்ட நாளுக்கு முன்னால் மலம் கழித்திருந்த ஒரு மலக்கழிவும் அந்த இடத்துல காஞ்சி போய் கிடக்குது. இதையெல்லாம் பார்த்தா செந்தில் உயிரோடு அங்கே சில நாள்கள் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் தற்கொலை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் உடல் இருக்கிற அமைப்பு பார்க்கும்போது ஒரு 10லிருந்து 12 நாள் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியுது. நேரில் நாங்கள் அந்த உடலமைப்பு பார்த்துருந்தா எவ்வளோ நாளில் இறந்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற மருத்துவ அறிவியல் படி எவ்வளவு நாளில் இறந்தார் அப்படிங்கிறதை மிகச்சரியாக திட்டமிட்டு சொல்ல முடியும். அதே மாதிரி முக அமைப்பும் புகைப்படத்தில் இருக்கிற அந்த தோற்றத்தையும் பார்க்கும்போது தற்கொலை மாதிரி தான் தெரியுது. எப்படி யாரோ ஒருத்தராவது அவரை சுட்டு கொண்டு இருந்தாருன்னா அதுக்கான காயங்களும் அதனுடைய வெளிப்பாடும், அதாவது உடல் பாகங்கள் சிதறி போயிருக்கிறத பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இந்த முக அமைப்பு அவருக்கு சிதறி போயிருக்கிறத பார்க்கும்போது தற்கொலை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கொலையா
அல்லது வனத்துறையினரே திட்டமிட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் போலீஸினுடைய விசாரணையிலும் உடற்கூறு ஆய்வுலேயும் தெரிய வரும். இதுக்கிடையில் செந்திலுடைய உடலை கைப்பற்றுறதுக்கு முன்னாலேயே அவருடைய மனைவி சித்ரா தருமபுரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. பெண்ணாகரம் நீதிமன்றத்திலும் அந்த புகார் செய்யப்படுது. இந்த சூழலில் செந்திலுடைய உடல் 4ஆம் தேதி அன்றைக்கு மாலை கொங்குருப்பட்டி காட்டிலிருந்து எடுக்கப்பட்டு அங்கேருந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதற்கு முன்பாக பெண்ணாகரம் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தர் உடலை ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் எல்லார்ட்டையுமே வாக்குமூலம் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பிறகு நாளை திங்கட்கிழமை அன்றைக்கி 7ஆம் தேதி காலை ஒரு குழு, மருத்துவர் குழு உடற்கூறு ஆய்வு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. செந்திலுடைய உறவினர்கள் உள்ளூர் போலீஸார் விசாரித்தாங்கன்னா இது முறையான விசாரணையாக இருக்காது, இதுக்கு சிபிசிஐடி அல்லது சிபிஐனுடைய விசாரணை தேவை. உடற்கூறு ஆய்வு நடத்தும் போது வேறு மாநில மருத்துவர்களும் எங்களுடைய வழக்குரைஞர்களும் கூட இருந்து ஆய்வு நடத்தணும். முழுமையாக அந்த உடற்கூரை புகைப்படமாக எடுக்கணும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற சில வேண்டுகோளை வச்சுருக்காங்க. இது குறித்து நேற்று மாலை தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட சில அதிகாரிகளும் செந்திலுடைய உறவினர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி முடிவெடுக்கிறதுக்காக திங்கட்கிழமை வரைக்கும் நாள் ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கடையில் பெண்ணாகரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவங்களுடைய உறவினர்கள்ட்ட எல்லாம் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. நாளை திங்கட்கிழமைக்கு மதியத்துக்கு பிறகு தான் செந்திலுடைய உடற்கூறு ஆய்வு நடக்கும். எப்படி விசாரணை நடக்குது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செந்தில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வனத்துறையினர் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிறது உடற்கூறு ஆய்வினுடைய முடிவு வந்த பிறகு தான் தெரியும். இருந்தாலும் வனத்துறையினர் கைது செய்யப்பட்ட ஒருத்தரை பாதுகாப்பான முறையில் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை திரும்ப கொண்டுட்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கணும். இவங்க என்ன காரணத்தினாலேயோ அல்லது கவனக்குறைவினாலேயோ அவரை காட்டுக்குள்ளேயே தப்பிக்க விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கையில் போட்டிருந்த விலங்கோடு இருந்திருப்பார். ஆனால் இந்த சந்தேகம் ஓரளவுக்கு தற்கொலை தான் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்காக வாய்ப்பாக இருந்திருக்கு. ஆனால் அதுவும் இல்லை, அவருடைய கையில் விலங்கு போட்டதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை. இது சம்பந்தமாக காவல்துறை மற்றும் வனத்துறையில் கேட்கும்போது கூட அந்த விலங்கினுடைய 2 பக்க கப்புக்கு இடையில் இருக்கிற சங்கிலியை ஏதாவது ஒரு வகையில் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கப்பை முழுமையாக எடுத்துகிட்டு 2 கையிலையும் கப் இல்லாத நிலையில் செந்தில் இருக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. வேறு யாராவது உதவி செஞ்சு அறுத்து விட்டுருக்கணும். அவனா பெரிய அளவில் போராடி அந்த கப்பை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பலம் வாய்ந்த கோடாரி, அருவாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதத்தை வேறு யாராவது பயன்படுத்தி தான் உடைச்சி விட்டுருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக கையில் இருக்கிறத கழட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடைந்து போன விலங்கினுடைய பகுதிகள் அங்கே எதுவும் கிடைக்கல. இது எல்லாமே வனத்துறையினர் மீது சந்தேகம் வருவதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது. கடைசியாக அந்த யானைத்தனத்தினுடைய பிசுறுகளை எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து செந்தில் தப்பிச்சு போன போது நீங்கள் ஏன் வீடியோ எடுக்கலையா, அது ஏன் பதிவாகலையா அப்படிங்கிறத பற்றி வனத்துறையில் நம்ம பேசும்போது, நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிசுறுகளை எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த இடத்துலையே அவனை நிற்க வச்சு யானை வேட்டைக்கு போனதுலேருந்து யானையை சுட்டு கொண்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் முழுமையான வீடியோவாக பேச சொல்லி பதிவு பண்ணோம். அதையெல்லாம் பதிவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறோம், இதை நம்ம வீடியோவாக எடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மொபைலில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோவை பதிவு பண்ணியிருந்தனால எல்லாமே அந்த பதிவுலேருந்து முடித்து சரி திரும்பி போகிறோங்கிற முடிவில் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது தான் எதிர்பாராமல் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதனால் அந்த பதிவு இல்லை. அது வரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு காட்டிட்டோம். அவன் தப்பிச்சு ஓடும்போது நாங்கள் வீடியோ எடுக்கல. ஆளை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே ஓடணுமே தவிர அந்த காட்சியை வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. எல்லாமே ஒரு சில வினாடிகள் நடந்து முடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவும் கூட ஒரு வகையில் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கைவிலங்கோடு கூட்டிகிட்டு போன செந்திலை தப்பிக்க விட்டது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கான தண்டனையை வனத்துறையினர் அனுபவித்து தான் ஆகணும். அதே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிற செந்தில் குடும்பத்திற்கான ஒரு இழப்பீடும் அவங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு பாதுகாப்பும் வேலை வாய்ப்பையும் அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வனத்துறையினருக்கு இருக்குது. ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை எப்படி நீதிமன்றத்தில் கொண்டு போகணும், எப்படி அவர் வச்சிருக்கிற பொருள்களை எல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் இருக்குது. அந்த நெறிமுறைகளை தருமபுரி மாவட்ட வனத்துறை முறையாக பின்பற்றவில்லை என்பது தெரியுது. அதுதான் செந்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது தற்கொலை செய்திருந்தாலும் அதற்கு காரணமானதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையில் கண்டிப்பாக தருமபுரி மாவட்ட வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட செந்தில் தப்பி ஓடிய அன்னைக்கு ஒரு 30க்கும் அதிகமான வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ஆனால் சம்பவ இடத்தில் தப்பி ஓடும்போது பொறுப்பில் இருந்ததாக பெண்ணாகரம் வனத்துறை ரேஞ்சர் ஆலயமணி உள்ளிட்ட 5 அதிகாரிகள் மட்டும்தான் அந்த சம்பவ இடத்துல இருந்ததாக
ஒரு ஆவணத்தை பதிவு பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் சொல்ல போனோம்னா சட்டவிரோதம் தான். ஏன்னா உயரதிகாரிகள் எல்லாருமே அதில் கையெழுத்து போடாமல் நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம், நாங்கள் சம்பவ இடத்துக்கு குற்றவாளியை கூட்டிகிட்டு போனோம், அப்போ அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிறத பதிவு பண்ணாமல் வெறும் 5 பேர் மட்டும் அந்த இடத்துல இருந்து தான் ஒரு ஆவணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் பொதுமக்கள் வனத்துறையினர் மேலே சந்தேகப்பட்டதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே செந்தில் தற்கொலை தான் செய்து கொண்டிருந்தாலும் கூட வனத்துறையினர் நடந்து கொண்ட விதம் முழுக்க முழுக்க அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக நம்பும்படியான சூழலை ஏற்படுத்தி இருக்குது. இனிமேல் இது போன்ற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறதையும் வனத்துறை கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க வனத்துறை பொறுப்பேற்று செந்திலுடைய குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பையும் அந்த பகுதி மக்களிடம் இருக்கின்ற அச்சத்தையும் போக்குகின்ற விதத்தில் தொடர்ந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். அடுத்து என்ன நடக்குது, செந்திலுடைய உடல் எப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.